ஹலோ கைஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜெயம் ரவி அவர்களோட மனைவி ஆர்த்தி அவங்க வந்து பிரிய போகிறதா அஃபிஷியலாக இப்போ அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஒரு தகவலும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ண ஒரு விஷயத்தால் இப்போ சோஷியல் மீடியாவில் எல்லாரும் பயங்கரமாக கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் இல்லாமல் தம்பி இல்லை, தம்பி இல்லாமல் அண்ணன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கேற்ற மாதிரி வாழ்ந்தவங்க தான் ஜெயம் ரவியும் அவரோட அண்ணன் மோகன் ராஜாவும். இவங்க கூட்டணியில் வந்த எல்லா படங்களுமே பயங்கரமான ஒரு வெற்றி. அப்போலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் வேறு லெவலில் ஒரு வெற்றி படங்களை கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அது தடம் புரண்டு போய் மிகப்பெரிய அளவில் ஜெயம் ரவி சரிவை சந்திச்சுட்டு வந்துட்டுருக்காரு. அந்த வகையில் ஜெயம் ரவி தனி ஹீரோவாக நடித்த அகிலன், இறைவன் மற்றும் சைரன் படங்கள் எல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கல. ஆனால் மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் முதல் பாகமும் 2வது பாகமும் அருண்மொழிவர்மனாக நடிச்சிருப்பார். அந்த ஒரு கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பட்டி தொட்டியெல்லாம் பரவி மிகப்பெரிய ஒரு பேரும் புகழும் வாங்கி கொடுத்தது அவருக்கு. இதை தொடர்ந்து எப்படியாவது தனி ஒரு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு ஜெயம் ரவி போராடிட்டு வந்துட்டுருக்காரு. அந்த வகையில் பிரதர், ஜீனி, காதலிக்க நேரமில்லை போன்ற 3 படங்களில் கமிட் ஆகி நடிச்சுட்டும் வந்துட்டுருக்காரு. இந்த சூழலில் இவரை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு வாரமாக சர்ச்சை வெடிச்சிட்டு வந்துட்டுருக்கு. அதாவது ஜெயம் ரவி மற்றும் அவருடைய மனைவி ஆர்த்தியும் விவாகரத்து கேட்டு பிரிய போகிறதா பல செய்திகள் வந்து ஊடகங்களில் வந்துட்டு இருந்தது. இது எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் உண்மை அப்படிங்கிற அளவுக்கு இப்போ அவரோட மனைவி கொண்டு போயிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த வகையில் பார்க்கும்போது சமந்தா, நாக சைத்தன்யாவிலிருந்து தனுஷ், ஐஸ்வர்யா வரைக்குமே இப்போ ரீசெண்டாக வந்து ஜிவி பிரகாஷ், சைந்தவி 2 பேரும் வந்து விவாகரத்து பெற்று இவங்க எல்லாருமே தனித்தனியாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் இப்போ ஜெயம் ரவியும் போகிற போக்கில் சேர்ந்துருவாரோ அப்படின்னு ரசிகர்கள்லாம் ஒரு பக்கம் வருத்தத்தில் இருக்காங்க. அதாவது ஜெயம் ரவி ஆர்த்தியை 2009ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுக்கு ஆரவ் அப்படிங்கிற மகனும் இருக்கார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா டிக் 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 அப்படிங்கிற படத்துலையும் நடிச்சிருப்பார். இதைத் தொடர்ந்து ஒற்றுமையாக இருந்த 2 தம்பதிகள் வந்து இப்போ கடந்த சில வாரங்களாக வந்து என்னடா இது பிரச்சனை அப்படிங்கிற அளவில் போயிட்டுருக்கு. அப்படிப்பட்ட இவங்களுக்குள்ள விரிசல் ஏற்பட்டிருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. சும்மா இல்லாமல் ஆர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸ் வலைதள பக்கத்தில் இருந்து ஜெயம் ரவியோட இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக வெடிச்சிருக்கு. ஏற்கனவே ஏகப்பட்ட கேள்விகள் போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகவும் மாறி இருக்கு. ஏன்னா பிரபலங்கள் பொறுத்த வரைக்கும் பிரிய போகிறாங்க அப்படின்னா அவங்க முதல்ல அவங்களோட சோஷியல் மீடியாவில் இருந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸாக டெலீட் பண்ணுவாங்க. அதே போல் தான் இப்போது ஆர்த்தி அவர்கள் பண்ணியிருக்க ஒரு விஷயம் கன்ஃபார்மும் பண்ணியிருக்கு. இவங்க ஒரு வேளை பிரிய போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இந்த தகவல் இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் இருந்து ஜெயம் ரவியோட ஐடியை மட்டும் டேக் பண்ணதை நீக்காமல் இருக்காங்க. ஒருவேளை இவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்குமா, இதை இவங்க 2 பேரும் சேர்ந்து சோஷியல் மீடியாவில் சொன்னால் மட்டும்தான் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு தான் ரசிகர்கள்லாம் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.